எங்கள் அளவுக்கு அதிகமாக நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, நீர் ஆசீர்வதிக்கப்பட்ட அந்த காலை நேரத்துக்காய் துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். நீர் எங்களை ஜீவனோட சுகத்தோடு பலத்தோடு வைத்து அப்பா அந்த ஜூமிட்டில கலந்து கொண்டு உடைய வேத வசனங்களை தியானம் பண்ண நீர் கொடுத்த கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம். கலந்து கொண்டு இருக்கிற ஒவ்வொரு தேவ பிள்ளைகளோட குடும்பங்களை ஆசீர்வதிங்க. கர்த்தாவே, இந்த நாளில் எங்களோடு என்ன பேச வேண்டும் என்று சித்தமா இருக்கிற எங்களோட பேசும், கற்றுத்தாரும், வெளிப்படுத்தும், ஆசீர்வதி. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு பயன்பதாக இந்த நாளில 35வது சங்கீதத்தை நாம் தியானம் பண்ண போகிறோம். 35வது சங்கீதத்துல 28 வசனங்கள் உள்ளன. இந்த சங்கீதத்துக்கு என்ன தலைப்பு கொடுக்கலான்னு சொன்னா, நன்மை செய்து தீமை அனுபவித்தல். நன்மை செய்து தீமை அனுபவித்தல் அப்படின்னு தலைப்பு கொடுக்கலாம். காரணம் என்னன்னு சொன்னா, 2 சாமுவேல் 10ஆம் அதிகாரத்துல ஆனோன் அப்படின்ற ஒரு ராஜா மரித்து போயிட்டார். அந்த ராஜா தாவீது ராஜாவுக்கு கொஞ்சம் நண்பன். அதனால தகப்பன் மரித்தனால நாகாஸ் என்ற மகன் துக்கத்தோடு வேதனையோடு இருப்பான். அவனுக்கு ஒரு ஆறுதல் சொல்லலாம், அவனுக்கு நம்ம உதவி செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு தாவீது ராஜா ஆட்கள் அனுப்பி வைக்கிறார். அவங்க போன பிற்பாடு நாகாஸ் கூட இருக்கிறவங்க என்ன சொல்லிட்டாங்கன்னா, தாவீது உனக்கு ஆறுதல் சொல்லவோ சகாயம் பண்ணவோ அனுப்பி வைக்கல, ஆட்களை உளவு பார்க்க அனுப்பி வச்சிருக்கிறாரு அப்படின்னு சொல்லவே தாவீதோட ஆட்களை பிடித்து ஒரு பக்கம் தாடியை சிரைத்து வஸ்திரங்களை கத்தரித்து போட்டு அவமானப்படுத்த அனுப்பிச்சிட்டு நன்மை செய்ய போயே தீமையை அனுபவிக்க வேண்டியதாச்சு. அதனால இந்த 35வது சங்கீதத்துல கூட அநேகருக்கு தாவீது ராஜா நன்மை செய்தார், ஆனால் அவரு தீமையை அனுபவிக்கிறார். அதுக்கு ஒரு வசனம் பாருங்க, 10வது வசனம். சிறுமைப்பட்டவனை 14வது வசனம். நான் அவனை என் சிநேகிதனாகவும் சகோதரனாகவும் பாவித்து நடந்து கொண்டேன். தாய்க்காக துக்கி இருக்கிறவனை போல துக்க வஸ்திரம் தரித்து தலை கவிழ்ந்து நடந்தேன். அவனை ஃப்ரெண்ட்ஷிப்பா ஒரு நண்பனாக பார்த்து அவனுக்கு உதவி செய்ய போயிட்டு துக்க வஸ்திரம் தரித்து கொள்ற மாதிரி ஆயிடுச்சு. அந்த மாதிரி தாவீது ராஜாவுடைய வாழ்க்கையில பல சம்பவங்கள் நடந்தது. சவுலுக்கு கூட அசுத்தாவை பிடித்ததை போய் அசுத்தாவை பிடித்திருக்கும் போது போய் இசைக்கருவிகளை வாசித்து அவருக்கு அசுத்தாவில விடுதலை கொடுத்தார். ஆனா திரும்ப கொஞ்ச நாள்ல தாவீதை கொல்ல பாக்குறார் சவுல் ராஜா. இந்த மாதிரி அதனால இந்த 28 வசனத்துல ஒரு 3 விதமான காரியம் இருக்குது. 3 விதமா நம்ம பிரிக்கலாம். அதாவது தாவீது கர்த்தரிடத்துல தன்னுடைய சத்துருக்களை குறித்து ஜெபிக்கிறார். இது ஒரு ஜெபம். இந்த சங்கீதம் ஒரு ஜெபம். தன்னுடைய சத்துருக்களை குறித்து ஜெபிக்கிறார். அதுக்காக கர்த்தர் அந்த சத்துருக்களை என்ன செய்ய வேண்டும் அப்படின்னு 2வது காரியம் சொல்றார். 3வது கர்த்தர் எப்படிப்பட்டவர், கர்த்தருக்கு நான் என்ன செய்வேன் அப்படின்னு 3 காரியங்களை சொல்றார். சரி, இப்போ இந்த 28 வசனத்துல ஒரு 3 காரியம், 3 முக்கியமான ஒரு வசனங்கள் இருக்குது. அதனால முதல் ஒரு வசனத்தை நாம தியானம் பண்ணலாம். 10வது வசனம், சங்கீதம் 35:10. சிறுமைப்பட்டவனை அவனிலும் பலவானுடைய கைக்கும், சிறுமையும் எளிமையுமானவனை கொள்ளையிடுவனுடைய கைக்கும் தப்புவிக்கிற உமக்கு ஒப்பானவர் யார் கர்த்தாவே என்று என் எலும்புகள் எல்லாம் சொல்லும். எலும்புகள் எல்லாம் சொல்லும் சொல்றாரு. அதாவது வாய் சொல்லும், நாவு சொல்லும் அப்படின்னு நமக்கு தெரியும், நம்ம கேள்விப்பட்டிருக்கிறோம். அதாவது கண் பேசும், கை பேசும் அப்படின்னு சொல்லட்டெல்லாம் நம்ம கேள்விப்பட்டிருக்கிறோம். அது வேற விஷயம். ஆனா இங்க என் எலும்புகள் எல்லாம் சொல்லும், என் சத்துருக்கள் இருந்து ரட்சிக்கிற கர்த்தாவே என்று சொல்லி என் எலும்புகள் எல்லாம் சொல்லும் அப்படின்ட்டு. அப்போ எலும்பு குறித்து சொல்றாரு, எலும்பு சொல்லும் அப்படின்ட்டு. அப்ப எலும்பு பேசுது, எலும்பு சொல்லுது அப்படின்னு எலும்பு அங்க முக்கியப்படுத்த சொல்றாரு. அதனால அந்த எலும்பு குறித்து நான் ஒரு சில காரியங்களை உங்களுக்கு சொல்ல போறேன். ஒரு மனிதனுக்கு எலும்புகள் எல்லாம் ரொம்ப முக்கியம். ஒரு மனிதனுக்கு சரீரத்தில் இருக்கிற எல்லா அவயங்களும் முக்கியம், அதுல எலும்புகள் எல்லாம் கூட முக்கியம்.
கொஞ்சம் கற்பனை பண்ணி செஞ்சு பாருங்க. ஒரு மனுஷனுக்கு எலும்புகளே இல்லைன்னு வச்சுங்களேன், வெறும் சதை நரம்புகள் மட்டும் இருக்குது, அவயங்கள் எல்லாம் இருக்குது. ஆனா அந்த சரீரம் எப்படி இருக்கும் பாருங்க, அது சொல்லுவாங்களே ஒரு குப்பலா இருக்கும் அப்படின்ட்டு மாதிரி இருக்கும். ஏன்னா எலும்புகள் எல்லாம் இல்லைன்னு சொன்னா சரீரம் நிமிர்ந்து இருக்க முடியாது, நடக்க முடியாது, உட்கார முடியாது, எந்த ஒரு வேலையும் செய்ய முடியாது. அந்த எலும்புல இருக்கிறதுனால தான் நம்ம நடக்கிறோம், உட்காரோம், வேலை செய்யறோம், எல்லாமே செய்யறோம். அப்ப எலும்பு ரொம்ப முக்கியமானதா இருக்கு. அதே மாதிரிதான் கணவனுக்கு எலும்பு என்ற மனைவி எவ்வளவு முக்கியமா இருக்கிறாங்கன்னு பாருங்க. கணவனுக்கு எலும்பு என்ற ஒரு மனைவி எவ்வளவு முக்கியம் பாருங்க. அதனாலதான் கர்த்தர் ஒரு மனுஷனுக்கு ஒரு துணையை ஏற்படுத்தும் போது எலும்பினால உருவாக்குனார் துணையை. ஆதாமுக்கு ஏவாளை உருவாக்குனார். ஆதாமுக்கு ஏவாள் துணையா இருக்கணும்னு. அந்த துணை எப்படி இருக்கணும் அப்படின்னா ஒரு எலும்பு போல இருக்கணும். அந்த துணை எப்படி இருக்குன்னா எலும்புனால செய்யப்படணும்னு சொல்லிட்டு எலும்புனால உருவாக்கணும். பாருங்க, எலும்புல இரும்பு சத்து, கால்சியம், இந்த மாதிரி ஒரு சில பொருட்கள் எல்லாம் இல்லைன்னு சொன்னா அந்த எலும்பு சரியா இருக்காது. ஏன்னா பலவீனமா இருக்கும், சுஸ்தா இருக்கும், நடக்க முடியாது, உட்கார முடியாது, வேலை செய்ய முடியாது. ஏன்னா அதுல அந்த சத்து குறைவா இருக்கு. அதே மாதிரிதான் கணவன் மனைவியில, உறவில, குடும்பத்துல, வாழ்க்கையில அந்த எலும்பு என்ற மனைவி சரியா இருக்கும்போது குடும்பம் சந்தோஷமான குடும்பம் இருக்கும், வாழ்க்கை சந்தோஷமான குடும்பம் இருக்கும். பாருங்க, அந்த எலும்பு உடைஞ்சிட்டாலோ தேஞ்சிட்டாலோ உட்கார முடியாது, நடக்க முடியாது, முழங்கால் வலி, இடுப்பு வலி, கால் வலின்னு எல்லாம் சொல்லுவோம் இல்லையா? ஏன்னா அந்த எலும்புல தேஞ்சிட்டு இருக்குது, இல்ல எலும்பு உடைஞ்சிட்டு இருக்குது அப்படின்னு நம்ம வேலை செய்ய முடியல அப்படின்னு சொல்லுவோம். அப்போ எலும்பு தேஞ்சாலும் எலும்பு உடைஞ்சிருந்தாலும் சரீரத்துல பாதிப்பு. அதே போல எலும்பு என்ற மனைவி கூட குடும்பத்துல சரியா இருக்கும்போது குடும்பம் சரியா இருக்கும். சரிங்களா? அதே மாதிரி குடும்பத்துல மட்டும் இல்ல, ஊழியத்துல கூட அதே மாதிரி தான். அதனால கர்த்தருக்கு பிரியமானவர்களே, இந்த வேளையில கூட இந்த எலும்பு ரொம்ப முக்கியமானதா இருக்குது. அதனாலதான் என் எலும்புகள் எல்லாம் சொல்லும் அப்படின்னு தாவீது சொன்னார். ஒரு வசனத்துல ஒரு வார்த்தை சொல்லப்பட்டிருக்குது, எழுதப்பட்டிருக்குன்னா அதற்கு ரொம்ப முக்கியமான காரியங்கள் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நாம தெரிஞ்சுக்கணும். சரி, எலும்புகளை குறித்து ஒரு சில காரியங்கள் சொல்லுவாங்க. அதனால்தான் நம்முடைய தலைவர் அண்ணன் கூட அக்காவை ஒய்ஃப்னு சொல்றதை விட லைஃப்னு சொல்லுவார். என்னுடைய லைஃப்னு சொல்லுவார், லைஃப் பார்ட்னர்னு சொல்லுவார். அதே போல நாம கூட நமக்கு கர்த்தர் கொடுத்த துணைவி மனைவிய ஒய்ஃப்னு சொல்றதை விட லைஃப்னு சொல்லணும், நம்முடைய லைஃப் பார்ட்னர் அப்படின்னு சொல்லிட்டு. அப்பதான் நம்முடைய குடும்பம், ஊழியம் எல்லாமே ஆசீர்வாதமாக, சந்தோஷமாக, சமாதானமாக இருக்கும். சரி, எலும்புகளை குறித்து ஒரு சில காரியங்களை சொல்ற பாருங்க. பிரசங்கி 11ஆம் அதிகாரம் 5வது வசனம். கர்ப்பவதியின் வயிற்றில் எலும்புகள் உருவாகும் விதம் அது அந்த ஸ்திரீக்கே தெரியாது அப்படின்னு எழுதப்பட்டிருக்கிறது. பிரசங்கி 11:5 ஒரு சிறுடைய வயிற்றுல குழந்தை உருவாகுது, எலும்புகள் உருவாகுது, ஆனா அந்த ஸ்திரீக்கே தெரியாம, கணவனுக்கு தெரியாம. ஆனா யாருக்கு தெரியும்னா கர்த்தருக்கு தெரியும். அந்த சிறுடைய வயிற்றில எலும்புகள் உருவாகி கொண்டிருக்கிறது, அது எத்தனை எலும்புகள் உருவாக்க வேண்டும் என்று சொல்லி கர்த்தருக்கு தெரியும். அது மட்டும் இல்ல, 139வது சங்கீதம் 15வது வசனம். என் எலும்புகள் உமக்கு மறைவாய் இருக்கவில்லை. இந்த சங்கீதக்காரர் சொல்றாரு 139வது சங்கீதம் 15வது வசனத்துல, என் எலும்புகள் உமக்கு மறைவாய் இருக்கவில்லை. அதாவது தாயின் கருவில எலும்புகள் உருவாக்கும் போது அது மறைவா இருக்கிறது, அது யாருக்குமே தெரியாது. ஆனா ஆண்டவருக்கு அது மறைவாய் இல்லை, ஆண்டவருக்கு தெரியும். ஏன்னா அந்த 139 சங்கத்துல உன் கருவை என் கண்கள் கண்டது அப்படின்னு சொல்றார். அதனால வயிற்றில் இருக்கிற குழந்தைய ஸ்கேன் எடுத்து பார்த்து சொல்றாங்க, அது கூட சரியா ரிசல்ட் வர மாட்டேங்குது, சரியா சொல்ல மாட்டேங்கிறாங்க. ஆனா ஆண்டவர் அவருடைய கண்களினால அந்த குழந்தைய பார்க்கிறார். ஒவ்வொரு உறுப்புகளையும் அவயங்களையும்
உருவாக்கும் போது பார்த்து 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 ஆண்டவரை உருவாக்குறார். அதனால என் எலும்புகள் எல்லாம் உமக்கு மறைவா இருக்குன்னு சொன்னார். சரி, அதனால ஆதியாகமம் 2ஆம் அதிகாரம் 23வது வசனத்துல ஆதாமுக்கு ஏற்ற துணையை கொடுக்க வேண்டும் சொல்லி ஆண்டவர் நினைத்து அது எப்படி உருவாக்குறா, ஆதாமினுடைய விலா எலும்பை எடுத்து உருவாக்கு ஏவலை. ஏன்னா அவர்கள் ஒரே சரீரமா இருக்கணும்னு சொல்லி, கணவன் மனைவி ஒரே சரீரமா இருக்கணும் அப்படின்றதுக்காக அந்த கணவன் என்ற ஆதாமிலிருந்து எலும்பை எடுத்து அவருக்கு மனைவி, அதாவது துணைவியாக ஏவாளை உருவாக்குறார். அதனாலதான் கணவன் மனைவி ஒரே சரீரமா இருக்கிறார்கள் என்று சொல்லி எலும்புனாலதான். சரிங்களா? ரைட். அடுத்து ஆதியாகமம் 50ஆம் அதிகாரம் 25வது வசனத்துல, ஆதியாகமம் 50ஆம் அதிகாரம் 25வது வசனத்துல யோசேப்பு எகிப்து தேசத்துல ஒரு பிரதான மந்திரியா இருக்கிறார். அவர் மரிக்கிற காலத்துல அவருடைய சகோதரர்களை அழைத்து ஒரு வாக்கு கொடுக்கிறார், ஒரு உடன்படிக்கை பண்ணுகிறார். என்னன்னா, கர்த்தர் ஒரு நாள் உங்களை சந்திப்பார், நம்முடைய தேசம் கானான் தேசம் கொண்டு போவார், அப்பொழுது நீங்கள் எல்லாரும் அங்க போவீங்க. ஆனா நான் இப்ப மரிக்க போகிறேன், என் எலும்புகளை இங்கே விட்டுட்டு போயிடாதீங்க. நீங்க போகும்போது பொன்வெள்ளியோடு போவீங்க, ஆனா பொன்வெள்ளியோட போகும்போது என்னுடைய எலும்புகளையும் நம்முடைய சொந்த தேசத்துக்கு கொண்டு போங்க அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்றார். அப்போ யோசேப்பு ஒரு பிரதான மந்திரியா இருந்தாலும் அவருடைய எலும்புகளுக்கு எவ்வளவு ஒரு முக்கியத்துவம் கொடுக்கிறாருன்னு பாருங்க. சரிங்களா? அதனால என்ன ஆச்சுன்னா பாருங்க, யாத்திராகமம் 13ஆம் அதிகாரம் 19வது வசனத்துல, யாத்திராகமம் 13ஆம் அதிகாரம் 19வது வசனத்துல இஸ்ரவேல் ஜனங்களை கர்த்தர் சந்தித்து விடுதலையாக்கிற போது இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லாம் பொன்னு வெள்ளியோடு புறப்பட்டு போறாங்க. அந்த நேரத்துல மோசே பொன்னு வெள்ளியோடு போல மோசே யோசேப்பினுடைய எலும்புகளை எடுத்துக்கொண்டு போகிறார். பாருங்க, எவ்வளவு பெரிய ஊழியக்காரர் மோசே, எவ்வளவு ஒரு அற்புத அடையாளங்களை செய்தார். இப்போ யோசேப்பினுடைய எலும்புகளை அவர் சுமந்து கொண்டு போறார். எங்க? கானான் தேசம் கொண்டு போறதுக்கு கொண்டு போறார். சரி, அடுத்து யோசுவா 24ஆம் அதிகாரம் 32வது வசனம். யோசுவா 24ஆம் அதிகாரம் 32வது வசனம். வனாந்தரத்துல மோசே மரித்துட்டாரு. அதுக்கப்புறம் அவருடைய ஸ்தானத்துல யோசுவா இஸ்ரவேல் ஜனங்களை வழிநடத்தி கொண்டு போறார் கானான் தேசத்துக்கு. அப்போ மோசே கொண்டு போன யோசேப்பினுடைய எலும்புகளை யோசுவா கொண்டு போறார். வனாந்தரத்திலிருந்து மறுபடியும் அங்க கானான் தேசம் கொண்டு போறார். கானான் தேசம் கொண்டு போய் அங்க சீகேம்ல அடக்கம் பண்றார். அந்த சீகேமுக்கு ஒரு 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 ஸ்டோரி இருக்குது, கதை இருக்குது. அதெல்லாம் சொன்னா அப்ப டைம் இல்லை. அதனால யோசேப்புடைய ஆரம்ப நாட்கள் அந்த சீகேமை குறித்து ஒரு கதை இருக்குது. அந்த சீகேமில கொண்டு போய் யோசேப்பினுடைய எலும்புகளை யோசுவா அடக்கம் பண்ணார். பாருங்க, யோசேப்பு சொன்ன அந்த வார்த்தைக்கு மோசேவும் யோசுவாவும் ஒரு மரியாதை கொடுத்து, அவருடைய எலும்புகளுக்கு மரியாதை கொடுத்து, பல ஆண்டுகளுக்கு பிற்பாடு அந்த எலும்புகளை கொண்டு போய் அந்த கானான் தேசத்துல சீகேமில அடக்கப்பட்டார்கள். சரி, அடுத்து யாத்திராகமம் 12ஆம் அதிகாரம் 46வது வசனத்துல கர்த்தர் மோசே இடத்துல ஒரு சில கட்டளைகளை கொடுக்கும் போது, நிபந்தனைகளை கொடுக்கும் போது, பஸ்கா ஆட்டுக்குட்டியுடைய எலும்புகளை முறிக்க கூடாதுன்னு ஒரு கட்டளை போட்டார். இஸ்ரவேல் ஜனங்க கடைசியா விடுதலை வரத்துக்கு பஸ்கா ஆட்டுக்குட்டி அடிக்கணும், அந்த பஸ்கா ஆட்டுக்குட்டி எலும்புகளை நீங்க முறிக்க கூடாது அப்படின்னு ஒரு கட்டளை கொடுத்திருந்தார். அதே மாதிரிதான் சங்கீதம் 34:20 சங்கீதம் 34:20 அவனுடைய எலும்புகளை எல்லாம் கர்த்தர் காப்பாற்றுகிறார், அவைகளில் ஒன்றும் முறிக்கப்படுவதில்லை அப்படின்னு சங்கீதக்காரர் சொல்லி இருக்கிறார். யாத்ராமத்துல சொன்ன வசனப்படியே சங்கீதக்காரங்க சொல்லி இருக்கிறார். அது அதே போல நடந்தது, அது நிறைவேறியது. எப்படின்னு சொன்னா, யோவான் எழுதின சுவிசேஷம் 19ஆம் அதிகாரம் 33வது வசனம். யோவான் எழுதின சுவிசேஷம் 19ஆம் அதிகாரம் 33வது வசனம். அவர்கள் இயேசுவிடத்தில் வந்து அவர் மரித்திருக்கிறதை கண்டு அவருடைய கால் எலும்புகளை முறிக்கவில்லை.
அதாவது இயேசு கிறிஸ்துவ சிலுவையில் அறைந்திருக்கிறாங்க. 2 பக்கத்துல 2 கள்ளர்கள், அதாவது திருடர்களை, அதாவது குற்றவாளிகளை சிலுவையில் அறைந்திருக்கிறாங்க. மாலைக்குள்ளாக அவர்கள் மரித்து விட வேண்டும். மாலைக்குள்ளாக அவருடைய சரீரத்தை சிலுவிலிருந்து இறக்கி விட வேண்டும். அது அவர்களுடைய ஒரு காரியம். அதனால இப்போ சாயங்காலம் ஆன உடனே அவங்கள கொன்னுடணும், அவங்களுடைய சரீரத்தை சிலுவிலிருந்து இறக்கிடணும் அப்படின்னு அங்க இருக்கிற போர் சேவகர்கள் வராங்க. முதல்ல ஒரு குற்றவாளி பார்த்தா அவன் இன்னும் மறிக்கல, உயிருக்கு போராடிட்டு கொண்டிருக்கான். அதனால அவனுடைய கால் எலும்புகளை முறிச்சாங்க. அவன் செத்து போயிட்டான். அவனை கொன்னுட்டாங்க. 2வது சென்டர்ல இருக்கிற இயேசு கிறிஸ்து வரல. அதுக்கு அடுத்து 3வது இருக்கிற பக்கத்துல இருக்கிற இன்னொரு குற்றவாளி கிட்ட போறாங்க. அவனும் உயிருக்கு போராடிட்டு இருக்கிறான், உயிர் போல. அவனுடைய கால் எலும்புகள் முறித்து அவனும் கொலை செஞ்சாங்க. 3வதா தான் நடுவில் இருக்கிற இயேசு கிறிஸ்து கிட்ட வர்றாங்க. 3வது இயேசு கிறிஸ்து வந்த உடனே இயேசு கிறிஸ்து மரித்திருக்கிறார். அவருடைய கால் எலும்புகளை அவர்கள் முறிக்கவில்லை. ஏன்னா அவரு உயிரோடு இருந்தா தான் அவர் கால் எலும்பை முறிச்சிருக்கணும். அவர் ஆல்ரெடி முன்னதாக மரித்திருந்தனால அவருடைய கால் எலும்புகளை முறிக்கவில்லை. இந்த யாத்ராகம் 12ஆம் அதிகாரம் 46வது சொல்லப்பட்டது போலவும், சங்கீதம் 34:20 சொல்லப்பட்டது போலவும் இயேசு கிறிஸ்துடைய கால் எலும்புகளை அவர்கள் முறிக்கவில்லை. அவர்களால இயேசு கிறிஸ்துவை கொல்ல முடியாது. ஏன்னா இயேசு கிறிஸ்துவே தன்னுடைய ஜீவனை விட்டார். இயேசு கிறிஸ்துவே தன்னுடைய ஆவியை பிதாவிடத்தில் ஒப்பு கொடுத்து தன்னுடைய ஜீவனை விட்டு விட்டார். ஏன்னா யாரும் அவரை கொலை செய்ய முடியாது. அதனால் அவர்களும் கொலை செய்ய முடியல, கால் எலும்புகளும் முறிக்கவில்லை. அதனாலதான் எலும்பு ரொம்ப முக்கியமான ஒரு பொருளா இருக்கு. பாருங்க, ஏசாயா 58ஆம் அதிகாரம் 11வது வசனத்துல கர்த்தர் நம்முடைய எலும்புகளை நினமுள்ளதாக்குவார். ஏன்னா ஒவ்வொரு மனுஷனுக்கும் எலும்பு டென்சிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது அதனுடைய திறன், அதனுடைய சக்தி எவ்வளவு இருக்குதோ போன் வெயிட்னு கூட சொல்லுவாங்க. சரீரம் பார்க்கறதுக்கு பெருசா இருக்கும், ஆனா வெயிட் கம்மியா இருக்கும். ஏன்னா நீர் ஜாஸ்தியா இருக்கும்னு சொல்லுவாங்க, தண்ணி ஜாஸ்தியா இருக்குவாங்க. ஆனா ஆள் பார்க்கறதுக்கு மெலிசா இருப்பாங்க, ஒல்லியா இருப்பாங்க, அவங்க வெயிட் ஜாஸ்தியா வருவாங்க. காரணம் என்னன்னா அவங்களுடைய எலும்புடைய எடை அதிகமா இருக்கும். எலும்பு நல்லா வெயிட்டா இருக்குமா, சக்தியா இருக்குமா. அதனால ஆண்டவர் நமக்கு அந்த எலும்புகளை நினமுள்ளதாக்குவார். நாம நடக்க, உட்கார, எழுந்திருக்க, வேலை செய்ய, ஊழியர்களை செய்ய எல்லாவற்றுக்கும் அந்த எலும்பு நல்ல ஒரு நினமுள்ளதா இருக்கும். அதனால ஆண்டவர் சொல்றாரு, எலும்புகளை நினமுள்ளதாக்குவேன்னு சொல்லிட்டு. எரேமியா 20ஆம் அதிகாரம் 9வது வசனம். எரேமியா 20ஆம் அதிகாரம் 9வது வசனம். கர்த்தரின் வார்த்தை எலும்புகளில் அடைப்பட்டிருக்கிறது. அதாவது ஆண்டோடைய வார்த்தை நாம கண்கள் பார்க்குது, வாய் படிக்குது, காது கேட்குது, அது நம்மளுக்கு தெரியும். ஆனா அந்த வார்த்தைகள் எலும்புல போய் அடைப்பட்டிருக்கிறது. நம்ம சாப்பிட்ற சத்து போய் எலும்புல சேர்ந்து இருக்கிற மாதிரி, பலன் கொடுக்கிற மாதிரி ஆண்டோடைய வார்த்தைகள் எலும்புல அடைப்பட்டிருக்குதான். எரேமியா சொல்றாரு, கர்த்தருடைய வார்த்தையை நான் கேட்ட உடனே அதை நான் புசித்தேன் என்று சொல்லுது. அவர் அப்படி தேவனுடைய வார்த்தைகளை புசித்ததுனால ஆண்டவருடைய வார்த்தைகள் எலும்புல அடைப்பட்டிருக்குன்னு சொல்றாரு. அதே போல நாம கூட ஆண்டவருடைய வார்த்தைகளை பார்க்கும்போது, படிக்கும்போது, கேட்கும்போது அந்த கர்த்தருடைய வார்த்தையான இயேசு கிறிஸ்து நம்முடைய எலும்புல அடைப்பட்டிருக்கிறபடினால தாவீது சொல்றாரு, என் எலும்புகள் எல்லாம் சொல்லும், என் எலும்புகள் எல்லாம் பேசும் அப்படின்னு. சரிங்களா? அடுத்து எசேக்கியேல் 37ஆம் அதிகாரம் 10வது அந்த உலர்ந்த எலும்புகளெல்லாம் தாவூற்றி நின்று மகா பெரிய சேனையாய் நின்றார்கள். பல வருஷங்களுக்கு முன்பாக மரித்து போனவருடைய எலும்புகள் எல்லாம் உலர்ந்து போய்விட்டது, காய்ந்து போயிட்டது. பல இடங்களில் இருந்தது, எல்லாம் ஒன்றாக சேர்ந்தது, ஒரு சரீரமாக மாறியது, எழுந்து நின்றது. சிதறப்பட்டது எலும்புகளெல்லாம் இப்பொழுது ஒரு சேனையாய் நின்றார்கள். அதே போலதான் நமக்கு ஒரு நம்பிக்கை இருக்கிறது. கிறிஸ்துவுக்குள் மரித்தாலும் கூட ஒரு நாள் கர்த்தர் நம்மளுக்கு உயிரோடு எழுப்புவார் என்று சொல்லி நாம வேதத்துல வாசிக்கிறோம். அதனால
எலும்புகள் ரொம்ப முக்கியமானதா இருக்கிறதுன்னு சொல்லி நம்ம இந்த சங்கீதத்துல சொல்றோம். ஏன்னா தாவீது சொல்றாரு, என் எலும்புகள் எல்லாம் பேசும். பாருங்க, சிறுமைப்பட்டவனை அவனிலும் பலவானுடைய கைக்கும், சிறுமையும் எளிமையுமானவனை கொள்ளையிடுவருடைய கைக்கும் தப்புவிக்கிற உமக்கு ஒப்பானவர் யார்? வேற யாருமே தப்பிக்க முடியாது, கர்த்தர் தான் தப்பிக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு எலும்புகள் சொல்லுகிறார். சரிங்களா? சரி, அடுத்து இது முதல் வசனம், முக்கியமான வசனம். இரண்டாவது முக்கியமான வசனங்கள் என்னன்னா, சங்கீதம் 35, 18, 28. 18வது வசனம், 28வது வசனம், மகா சபையிலே உம்மை துதிப்பேன், திரளான ஜனங்களுக்குள்ளே உம்மை புகழுவேன். பாருங்க, தாவீது ராஜா சத்துருடைய போராட்டத்தில் இருக்கிறார். 1ஆம் வசனம் பார்த்தோம்னா, கர்த்தாவே நீர் என் வழக்காளிகளோட வழக்காடி என்னோட யுத்தம் பண்ணுகிறோட யுத்தம் பண்ணும், நீர் கேடகமும் பரிசையும் பிடித்து எனக்கு ஒத்தாசை எழுந்து நில்லும், என்னை துன்பப்படுத்துகிறோடு எதிர்த்து நின்று ஈட்டியை யோங்கி அவர்களை மறித்து நான் உன் ரட்சிப்பு என்று என் ஆத்துமாவுக்கு சொல்லும், என் பிராணனை வாங்க தேடுகிறவர்கள் வெட்கப்பட்டு கலங்குவார்களாக, எனக்கு தீங்கு செய்ய நினைக்கிறவர்கள் நாணமடைவார்களாக என்று சொல்லலாம் முதல்ல சொல்றாரு. அப்படி சத்துருடைய போராட்டத்தின் மத்தியிலும் தாவீது சொல்றாரு, மகா சபையில நான் உம்மை துதிப்பேன். தாவீது ராஜா கர்த்தரை துதிக்கிறவரா இருக்கிறார். எக்காலத்திலும் துதிக்குவேன் என்று சொல்றார். எக்காலத்திலும், எந்த நேரத்திலும், எப்பொழுதும் துதிப்பேன்னு சொன்னார். மகா சபையில துதிப்பாராம், திரளான ஜனங்கள் மத்தியில ஆண்டவரை புகழன்னு சொன்னார். 28வது வசனம் பாருங்க, என் நாவு உமது நீதியையும் நாள் முழுதும் உமது துதியையும் சொல்லிக் கொண்டிருக்கும். என்னுடைய நாவு உடைய நீதி குறித்தே பேசும். ஒவ்வொரு நாளும் 24 மணி நேரமும் கர்த்தாவே உடைய துதியை நான் சொல்லிக்கொண்டே இருப்பேன், உம்மை துதித்துக் கொண்டே இருப்பேன் சொல்லிட்டு 2வது காரியமாக இங்க தாவீது சொல்றார். தாவீதுடைய வாழ்க்கையில கர்த்தரை துதிப்பது ஒரு பெரிய ஒரு முக்கியமான ஒரு குறிக்கோளாக இருக்கும். எப்போது கர்த்தரை துதித்து புகழ்ந்து கொண்டே இருப்பார், பாடிக்கொண்டே இருப்பார், மகிமைப்படுத்திக் கொண்டே இருப்பார், உயர்த்தி கொண்டே இருப்பார், ஆராதித்துக் கொண்டே இருப்பார். அதனாலதான் கர்த்தர் தாவீது ராஜாவை உயர்த்தினார், என்னுடைய இருதயத்துக்கு ஏற்றவன் சொன்னார். பலர் என்ன செய்வாங்க, கஷ்ட நேரத்துல சோர்ந்து போயிடுவாங்க, துதிக்க மாட்டாங்க, பாட மாட்டாங்க, ஜெபிக்க மாட்டாங்க, கர்த்தரை கூட குறை சொல்லுவாங்க, முறுமுறுப்பாங்க. ஆனா தாவீது ராஜாவுடைய வாழ்க்கையில பாருங்க, ஆண்டவரை துதித்து கொண்டே இருக்கிறார். சவுலுடைய வாழ்க்கையில பாருங்க, ராஜா வாக்குன முதல்ல ஆரம்பத்துல கொஞ்சம் ஒரு மாதிரியா இருந்தாரு. அதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னா, கர்த்தரை குறை சொல்ல ஆரம்பிச்சிட்டார், உம்முடைய தேவன் சொல்ல ஆரம்பிச்சிட்டார். தாவீது ராஜா பாருங்க, எக்காலத்துல நான் கர்த்தரை துதித்துக் கொண்டே இருப்பேன்னு சொன்னார். 3வது முக்கியமான வசனம்னா 27வது வசனம், 35ஆம் அதிகாரம் 27வது வசனம். என் நீதி விளங்க விரும்புகிறவர்கள் கெம்பீரித்து மகிழ்ந்து தமது ஊழியக்காரருடைய சுகத்தை விரும்புகிற கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக என்று எப்போதும் சொல்ல கடவர்கள். தமது ஊழியக்காரருடைய சுகத்தை விரும்புகிற கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக என்று எப்போதும் சொல்வார்கள். இது ரொம்ப ரொம்ப முக்கியமான வசனம். கர்த்தர் தம்முடைய ஊழியக்காரருடைய சுகத்தை விரும்புகிற தேவன். ஏன்னா ஒரு ஊழியக்காரர் ஊழியம் செய்யணும்னா சுகம், பலன் வேண்டும். அப்போதான் அவங்க ஊழியம் செய்வாங்க, பாடுவாங்க, துதிப்பாங்க, பைபிள் படிப்பாங்க, ஜெபம் பண்ணுவாங்க, சாட்சி சொல்லுவாங்க, பல இடங்களுக்கு போக முடியும், பலரை சந்திக்க முடியும், ஊழியம் செய்ய முடியும், ஆத்துமால் ஆதாயம் பண்ண முடியும், சபை நடத்த முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவருக்கு தெரியும். அதனாலதான் தன்னுடைய ஊழியக்காரருடைய சுகத்தை ஆண்டவர் விரும்புகிறாராம். ஊழியக்காரர்கள் எப்போதும் சுகத்தோடு பலத்தோடு இருக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் ஊழியக்காரர்களுக்கு சுகத்தையும் பலத்தையும் கொடுக்கிறார். அதே போல ஊழியக்காரர்களை நம் அனைவருக்கும் கூட கர்த்தர் இதுவரைக்கும் அவருடைய நம்முடைய பலவீனத்துல கர்த்தருடைய பலனை கொடுத்திருக்கிறார், அவருடைய கிருபை கொடுத்திருக்கிறார், அவருடைய பலனை கொடுத்து கிருபை கொடுத்து ஆசீர்வதித்திருக்கிறார். ஆகினால கர்த்தருடைய ஊழியத்தை நாம சந்தோஷமாக உற்சாகமாக செய்வோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஜெபிக்கலாம்.